வணக்கம் மக்களே, நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு குஷியாக எங்கே கிளம்புறேன். ஆஃப்டர் லாங் டேஸ் அப்புறமா ஒரு குட்டி சேஞ்சுக்காக ஹேர் கட் பண்ணுவோன்னு தான். சளி ஒரு சைடு, மழை ஒரு சைடு, என்னோட எக்ஸைட்மெண்ட் ஒரு சைடு. ஓகே பார்ப்போம் ஃபைனல் லுக் எப்படி வருதுன்னு. நான் வீட்லேயே ஹேர் வாஷ் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா பார்லர் பக்கத்தில் தான். அண்ட் மணியும் சேவ், இல்லாட்டி ஹேர் வாஷ்க்கு தனியாக வேறு 350 பே பண்ணணும். ஓகே கிளம்புவோம். மலையோட மலையாக ஒரு கட்டிங் பண்ணக்கப்புறம் எப்படி ஃபைனலாக ஹேர் கட் வருதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்டுறேன். அண்ட் நாங்கள் போகிறப்போ ரொம்ப மழை பெஞ்சு அப்போ தான் ஸ்டாப் ஆயிருந்துச்சு. ஒரு வழியாக பார்லர் வந்து அந்த அக்கா கிட்டே நமக்கு எந்த மாதிரி கட்டிங் வேணும், அந்த அக்காவை கிறுக்கு பண்ணி இப்படி அப்படின்னு சொல்லி அந்த அக்காவும் நமக்கு ஏற்ற மாதிரி பரவாயில்ல, அந்த அக்கா நான் சொன்ன மாதிரி எல்லாமே முன்னாடி கரெக்டாக கட்டிங் பண்ணிட்டு அந்த அக்கா அப்படியே ஹேரை ட்ரை பண்ணி ஹேரை செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதான் ஃபைனல் லுக். ஹவ் இஸ் இட் மை நியூ ஹேர் கட்? ஆக்சுவலி எனக்கு ஒரு ஐடியா வச்சு தான் நான் பார்லரே போனேன். முன்னாடி எந்த மாதிரி வெட்டணும், பின்னாடி எவ்வளோ முடி வெட்டணும், எந்த மாதிரி வெட்டணும்னு சொல்லி ஃபுல் கிளாரிட்டியில் தான் நான் பார்லருக்கே போனேன். முன்னாடி ஆக்சுவலி இந்த மாதிரி கொரியன் பட்டர்ஃப்ளை பேங்க்ஸ், அப்புறம் பேக்கில் வந்து ஸ்ட்ரைட் கட். ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்காது, அதனால் வந்து நான் கொஞ்சமாக ஸ்ட்ரைட் கட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கோல்டுனால என்னோடய வாய்ஸ் இன்னும் ரெக்கவர் ஆகலை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. ஓகே மக்களே, மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.